இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெல்லி கேப் ஸ்குவாடில் எந்தெந்த வீரர்கள் இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மார்ச் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமோட ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் வீடியோ. இன்றைக்கி நம்ம டெல்லி கேப் ஸ்குவாடில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில், பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, ஜேக் பிரேசர்மேக்கர், ரிக்கி பாய், யாஷ் தூல். ஸோ இவங்க 5 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ரிக்கி பாயும் ஜேக் பிரேசர்மேக்கருக்கும் எடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா தான் இருந்தாங்க. யாஷ் தூல் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பிளேயராக இது வரைக்கும் விளாண்டுருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர் புதுசாக எடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பார்த்தீங்கன்னா ஜேக் பிரேசர்மேக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாய். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்ல டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறாங்க. ஜேக் பிரேசர்மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1 டவுனாகவும் இறங்குவார். அது மட்டும் ஓப்பனிங் பிளேயர்ஸும் இது வரைக்கும் இறங்கி விளாண்டுருக்காரு. ரிக்கி பாயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிடில் ஆர்டர் பிளேயராகவும் அதான் 1 டவுன் 2 டவுன் கிட்ட இறங்கி விளாட்ருக்காரு. ஸோ பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சப்போஸ் பிருத்வி ஷாவும் யாஷ் தூலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னா இவங்க 2 பேர் இறங்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான். ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் டெல்லி கேப்ஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஸ், அக்சர் பட்டேல், லலித் யாதவ் இது வரைக்கும் இவங்க விளாண்டுருக்காங்க. ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா ஸ்வாசிகா சிக்காராவும் சுமித் குமாரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 3 பேர் தான் இடம் கிடைக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மஸ்ட்டாக அக்சர் பட்டேலும் மிச்சல் மாஸும் இருப்பாங்க. லலித் யாதவ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பின் கிரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவரை விட்டுட்டு போகிறது அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் தான். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ரிஷப் பந்த் இறங்கிடுவார். ஏன்னா அவர் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா கேப்டனாக லீட் பண்ண போகிறார் டீமில். அது மாதிரி 4 விக்கெட் கீப்பர்கிட்ட ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு அவ்வளோ பேர் எடுத்துக்காங்கன்னு தெரில, பட் எடுத்துருக்குறாங்க. சாய் ஹோப், டிஸ்டன் ஸ்டாப்ஸ், குமார் கொஷகாரா, அபிஷேக் பரேல். ஸோ இவங்க 4 பேர்கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது பார்த்திங்கன்னா டிஸ்டன் ஸ்டாப்பும் அபிஷேக் பரேல் தான். அபிஷேக் பரேலும் டிஸ்டன் ஸ்டாப்பும் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மேட்ச் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாய் ஹோப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களை எடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹிட் பண்ணி விளாட்றதுக்காண்டி. பட் இவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரொட்டேஷ்னல் பிளேயராக தான் இருப்பார். அந்தளவுக்கு ஹிட் பண்ணி விளாட்றது கிடையாது. குமார் கொஷகாரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ சப்போஸ் இதில் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இல்லைனா மோஸ்ட்லி அபிஷேக் பரேலோ சாய் ஹோப் கிட்டே போகிறதும் அதிகம் வாய்ப்பு இருக்குது. டிஸ்டன் ஸ்டாப்ஸ் இருந்தாருன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இல்லாமல் மோஸ்ட்லி மிடில் ஆர்டர் பிளேயராக இறங்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். பவுலிங் டிபார்ட்மெண்ட்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி சினோக்கியா, இஷாந்த் சர்மா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டெல்லி கேப்ஸ் அன்றைக்காக விளாண்டுருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஓப்பனிங் மேட்ச்சில் இறங்கி விளாட அதிகம் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா தான் சேல் ரிச்சர்சன், ரசிக் டேசலாம், விக்கி ஆஸ்டல். ஸோ இவங்க 3 பேருக்கு யாராவது மோஸ்ட்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரி சினோக்கியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா மோஸ்ட்லி சேல் ரிச்சர்சன் இறங்க தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. விக்கி ஆஸ்டலும் ரசிக் டேசலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் எந்த பிளேயர் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேர் இறக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெல்லி கேப்ஸில் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது, பிரவீன் துபே. ஸோ இவங்க 4 பேரில் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமது. ஸோ இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கலீல் அகமதும் குல்தீப் யாதவ் தான் மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முகேஷ் குமார் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தார். அதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் டெல்லி கேப்ஸுக்கு அன்றைக்கி எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தார். அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்தியா டீமுக்கு இப்போ ப்ரைமாக நிறைய மேட்ச் யூஸ் பண்ணுறதுனால முகேஷ் குமார் இந்த டெல்லி கேப்ஸை அணியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெத் ஓவர் போட அதிகம் பவுலிங் போட ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி குல்தீப் யாதவ் மஸ்ட்டாக இருப்பார். டெல்லி கேப்ஸை பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸ் நல்ல விக்கெட் டேக்கராக இருக்கார். ஸோ அவர் தான் பவுலிங் போட ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயிங் லெவனில் யார் யார் இருப்பான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. டேவிட் வார்னர், பிருத்வி ஷா ஓப்பனிங் இறங்குறாங்க. சப்போஸ் பிருத்வி ஷா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா வேறு யாருக்காவது அந்த வேறு பிளேயர் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. 1 டவுன் பார்த்தீங்கன்னா மிச்சல் மாஸ், சாய் ஹோப். இந்த சாய் ஹோப் இருக்க ஏரியா மாதிரி தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சாய் ஹோப்ஸ் பதிலாக டிஸ்டன் ஸ்டெப்ஸ் வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஷ் தூல், அக்சர் பட்டேல், கலீல் அகமது, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஆண்ட்ரி சினோக்கியா, ரிஷப் பந்த். ஸோ இவங்க இந்த பிளேயிங் லெவலில் தான் விளையாட அதிகம் வாய்ப்பு இருக்குது.